சொன்னபடியே நடந்தது. நான் உவமைகளின் வழியாக பேசுவேன். உலகம் வந்தது முதல் இரகசியமாயுள்ளவற்றை நான் சொல்வேன். இயேசு மக்களை விட்டு வீட்டிற்குள் சென்றார். அவரது சீஷர்கள் அவரிடம் வந்து, வயலில் முளைத்த களையின் உவமை கூறும், உண்மை பொருளை எங்களுக்கு விளக்கும் என்று கேட்டனர். இயேசு மறுமொழியாக, நல்ல விதைகளை வயலில் விதைத்தவன் மனிதகுமாரன்தான். இவ்வுலகமே வயல். நல்ல விதைகள் பரலோகத்திற்குரிய நல்ல பிள்ளைகள். களைகள் பிசாசின் பிள்ளைகள். பிசாசே களைகளை விதைத்த பகைவன். உலகின் முடிவு காலமே அறுவடை காலம். தேவ தூதர்களே அறுவடை செய்பவர்கள். களைகள் பிடுங்கப்பட்டு தீயிலிடப்படுகின்றன. உலகின் முடிவு காலத்திலும் அப்படியே இருக்கும். மனிதகுமாரன் தனது தேவ தூதர்களை அனுப்புவார். அவரது தூதர்கள் பாவம் செய்கிறவர்களை கண்டுபிடிப்பார்கள். அத்தூதர்கள் அவர்களை மனிதகுமாரனின் ராஜ்யத்திலிருந்து வெளியேற்றுவார்கள். அவர்களை அத்தேவ தூதர்கள் சூளையின் நெருப்பில் தள்ளுவார்கள். அங்கு அவர்கள் வேதனையால் கூக்குரலிடுவார்கள். தங்கள் பற்களை கடிப்பார்கள். நல்ல மனிதர்கள் சூரியனைப் போல ஒளி வீசுவார்கள். அவர்கள் பிதாவின் அரசாட்சியில் இருப்பார்கள். என் வார்த்தைகளை கேட்பவர்களே, இதை கவனித்துக் கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யம் புதைத்து வைக்கப்பட்ட செல்வத்தை போன்றது. புதைத்து வைக்கப்பட்ட செல்வத்தை ஒருவன் ஒரு நாள் கண்டுபிடித்தான். புதையல் கிடைத்ததால் அவன் மிக மகிழ்ந்தான். மீண்டும் அவன் அச்செல்வத்தை புதைத்து வைத்து அந்த நிலத்தை வாங்குவதற்காக தன்னிடமிருந்த எல்லாவற்றையும் விற்றான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடும் வியாபாரியை போன்றது. ஒரு நாள் அவ்வியாபாரி மிக சிறந்த முத்து ஒன்றை கண்டான். அம்முத்தை வாங்குவதற்காக தன்னிடமிருந்த அனைத்தையும் அந்த வியாபாரி விற்றான். பரலோக ராஜ்யம் ஏரியில் விரிக்கப்பட்ட வலையை போன்றது. ஏரியில் விரிக்கப்பட்ட ஒரு வலை பல வகையான மீன்களை பிடித்தது. நிரம்பிய வலையை மீனவர்கள் கரைக்கு இழுத்தனர். நல்ல மீன்களை மீனவர்கள் ஒரு கூடையில் இட்டனர். பின் தகுதியற்ற மீன்களை தூர எறிந்தனர். இவ்வுலகின் முடிவு காலத்திலும் அவ்வாறே நடக்கும். தேவ தூதர்கள் வந்து நல்ல மனிதர்களை தீயவர்களிடமிருந்து பிரிப்பார்கள். அந்த தேவ தூதர்கள் தீயவர்களை சூளையின் நெருப்பில் எறிவார்கள். அங்கு அவர்கள் வலியினால் கூக்குரலிட்டு பற்களை கடிப்பார்கள். பிறகு இயேசு தம் சீஷர்களிடம், உங்களுக்கு இவைகள் புரிகின்றனவா என்று கேட்டார். சீஷர்கள், ஆம், எங்களுக்கு புரிகின்றன என்று பதிலுரைத்தனர்.